நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள போக்கர் காலனியில் 12க்கும் மேற்பட்டோருக்கு மஞ்சள் காமாலை ஏற்பட்ட சூழலில் கிராம மக்கள் சொந்த வீடுகளை விட்டு வெளியேறும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள தேவாலா பஜார் பகுதியில் உள்ள போக்கர் காலனியில் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இக்குடும்பங்களுக்கு நெல்லையாளம் நகராட்சி சார்பாக குடிநீர் இணைப்பு வழங்கப்படாத நிலையில் கிணற்று நீரை மட்டுமே பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் திடீரென கிராமத்தில் உள்ள 3 குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை ஏற்பட்டு கேரள மலப்புரம் மாவட்டத்தில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு குழந்தைகள் மீண்டு வர அதற்குள் அடுத்தடுத்து சுமார் 12க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வயிற்று வலி, காய்ச்சல் அறிகுறிகளுடன் கேரள மாநில வயநாட்டில் அரசு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க ஐடி கம்பெனிக்கெல்லாம் போக வேணாம். இங்க ஒருத்தர் 1 ஏக்கர்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர்கள் அனைவருக்கும் மஞ்சள் காமாலை இருப்பது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு சென்ற நகராட்சி ஊழியர்கள் ப்ளீச்சிங் பவுடர் தெளித்தும் மற்றும் சுகாதாரத்துறையினர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து அனைவரும் கேரளாவின் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அந்த கிராமத்தில் பாதி வீடுகள் பூட்டப்பட்டு கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. காரணம், கிராமத்திற்கு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக செல்லும் போதெல்லாம் மெத்தனம் காட்டியதாகவும் அதனாலேயே கேரளா சென்றதாகவும் ஆதங்கத்துடன் தெரிவிக்கின்றனர். இதனால் கடும் வேதனையில் உள்ள அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள அனைவருக்கும் இரத்த பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்காக ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்ததில்ல அவங்களுக்கு மஞ்சக்காமாலை பாசிட்டிவ் ஆயிருக்கு. இப்போ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த நோய் பரவிட்டு வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கிணத்து தண்ணி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம், பைப்பு தண்ணி யூஸ் பண்ணுறது இல்லை. சுகாதாரத்துறையிலேருந்து வீடு வீடாக எல்லாத்துக்குமே பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு பஞ்சாயத்துலேருந்து பைப் போட்டு கொடுக்கணும். குறிப்பாக இங்கு உள்ள மக்களுக்கு நெல்லையாளம் நகராட்சி சார்பாக குடிநீர் விநியோகம் செய்து கொடுக்கவில்லை எனவும் கிணற்று நீரை மட்டுமே உபயோகம் செய்து வரும் நிலையில் அந்த நீரை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். நம்ம ஏரியாவிலேயே 10-15 குழந்தைங்களுக்கும் இருக்குது, கொஞ்சம் பெரியவங்களுக்கும் எல்லாம் மஞ்சள் காமாலை இருக்குது. அது நம்ம ஏரியாவில் உள்ள தண்ணியிலேருந்து வந்ததா வேறு எதுலேருந்து வந்ததான்னு பார்க்குறதுக்கு நாங்கள் டெஸ்ட்டுக்கெல்லாம் வந்திருந்தாங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அது எதுலேருந்து வந்ததுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு எங்களுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்கிட்ட நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, அது எதுலேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள். இது பற்றி சுகாதாரத்துறை வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் கதிரவன் கூறுகையில், கிராமத்தில் சுகாதாரத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் தற்போது மஞ்சள் காமாலை பாதிப்பு கட்டுக்குள் இருப்பதாகவும் தொடர்ந்து அவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தந்தி டிவி செய்திகளுக்காக கூடலூர் செய்தியாளர் சுரேஷ்குமார்.